வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோதுமை மாவுல அல்வா பண்ண போறோம். அதுக்கு வந்து 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு நெய், இதுதான் அளவு. எந்த கப்ல எடுத்துக்கிறீங்களோ அதே கப்ல எல்லாத்தையும் அளந்துட்டா போதும். சின்னதோ பெருசோ இல்ல டம்ளரோ எதுல வேணாலும் எடுத்துக்கேன். நான் வந்து இன்னைக்கு டம்ளர்ல எடுத்திருக்கேன். 1 டம்ளர் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோதுமை மாவை வறுத்துக்கலாம். லைட்டா அதோட அந்த ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அது போக லைட்டா வறுத்துக்கலாம். பாருங்க, கோதுமை மாவு லைட்டா வறுபடுற வாசனை வரும், அந்த அளவு போதும். ஸோ இப்போ எடுத்து வச்சிடலாம். இதே கடாயிலே வந்து நெய் விட்டு முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம். நாம முந்திரி பருப்பு வறுபட்டுருக்கு, எடுத்து வச்சிருவோம். அதே கடாயில என்ன பண்ண போறோம்னா, 1 கப்பு நெய் எடுத்து வச்சிருக்கோம். அதுல ஒரு 3/4 கப்பு நெய் விட்டுக்கலாம். ஒரு 1/4 கப்பை வந்து பேலன்ஸ் வச்சுப்போம். ஸோ இதுல என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கோதுமை மாவை லைட்டா அந்த ஈரப்பதம் போக லைட்டா வாசனை வர அளவுக்கு வறுத்து வச்சிருக்கோமா, இப்ப அந்த நெய்ல சேர்த்து நல்ல கலர் மாற வந்து வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு சர்க்கரையா, அதுக்கு 2 கப்பு தண்ணி இந்த பக்கம் வச்சிருக்கேன். அது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சர்க்கரையும் சேர்த்து, சர்க்கரை ஆக்சுவலா இப்ப நீங்க சர்க்கரை சேர்த்துட்டு கரைஞ்சா போதும், ரொம்ப கொதிக்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஆஃப் பண்ணிடலாம் நம்ம கரைஞ்சிருச்சுன்னா. இந்த பக்கம் கோதுமை மாவை சேர்த்திருக்கோம்ல, அது நெய்ல நல்லா வறுபடட்டும். பாருங்க, இந்த பக்கம் வந்து தண்ணி கொதிச்சுக்கு 2 டம்ளர் தண்ணி, அதுல சர்க்கரை 1 கப்பு சேர்க்கிறேன். நான் வந்து 1 கப்பு கோதுமை மாவு எடுத்துட்டேன் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு 1/2 கப்பு வந்து முந்திரி பருப்பு பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நீங்க முந்திரி பருப்பு நல்லா ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பை எடுத்துட்டு அதில் பல்ஸ் மோட்ல போட்டு 2 வாட்டி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி நல்லா அழகா வந்துடும். சரியா, கொஞ்சம் திரியா இருக்கும். ஸோ இப்போ வந்து அதையும் சேர்த்துடலாம் இதோட. இது ஆப்ஷனல். முந்திரி பருப்பு பவுடர் வந்து ரொம்பவே ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு சேர்க்கறதா இருந்தால் நீங்க சேர்க்கலாம், இல்லைன்னா வெறும் கோதுமை மாவு மட்டும் சேர்த்தா கூட போதும். ஸோ அது ஆப்ஷனல் தான். இந்த பக்கம் அடுப்பையும் ஆஃப் பண்ணிட்டேன் நான். பாருங்க, சக்கரை கரைஞ்சிருக்கு. ஸோ கரைஞ்சா மட்டும் போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். பாருங்க, இந்த அளவு நுரைச்சுண்டு வரணும். அதே மாதிரி கலரும் மாறி இருக்கு பாருங்க. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம இங்க சக்கரை தண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, இதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு கலரிடலாம். கைவிடாம கலருங்க. சேர்ந்த ஆப்பில் வரும், அப்பதான் தெரியுதா உங்களுக்கு, அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும் டக்குன்னு. இந்த கோதுமை மாவு அல்வா பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. டக்குன்னு நினைச்ச மாத்திரத்துல பண்ணிடலாம். பாருங்க, தெரியுதா, லைட்டா ஒட்டாம வந்திருக்கு பாருங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு 1/4 கப்பு, அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலரி விட்டுலாம். இப்போ முந்திரி பருப்பை சேர்த்துடலாம் நாம. பாருங்க, நல்லா சேர்ந்து வந்துட்டா, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளா நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா ரெடி. அவ்வளோதான். நம்மளுடைய கோதுமை மாவு அல்வா ரெடி. நான் சொன்ன மாதிரி 1 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1 கப்பு சர்க்கரைக்கு 2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. சர்க்கரையை தனியா கரைச்சி வச்சுக்கோங்க, ரொம்ப கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து 1 கப்பு நெய். முந்திரி பருப்பு ஆப்ஷனல், உங்களுக்கு இருந்து பிடிச்சது, எனக்கு டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா விருப்பப்பட்டா மட்டும் நீங்க சேர்த்தா போதும். ஒரு 1/2 கப்புக்கு முந்திரி பருப்பு பவுடர் சேர்த்துட்டா போதும். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். டக்குன்னு பண்ணிடலாம். நீங்க வந்து கோதுமை அல்வா பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, அல்வா சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு பார்த்த மாத்திரத்திலே பண்ணிடலாம். டெஃபினட்டா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.